ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறிப்பாக கிராம பகுதிக்கு, நகர பகுதிக்கு பொது விநியோக திட்டம் என்கிற இந்த ரேஷன் கடையை கொண்டு வர வேண்டும் என்ற தத்துவம், இது ஒரு தத்துவ ரீதியான ஒரு நிகழ்வு. மக்களுக்கு தேவையான பொருளை குறைந்த விலையில வாங்க வேண்டியது, அதுக்கு தான் ரேஷன் கடை. ரேஷன் கடைக்கு போனால் மண்ணெண்ணெய் வாங்கலாம் குறைந்த விலையில், ரேஷன் கடைக்கு போனால் குறைந்த விலையில் அரிசி வாங்கலாம், ரேஷன் கடைக்கு போனால் தோரம் பருப்பு குறைந்த விலையில் வாங்கலாம். இப்படி மக்கள் பயன்பாட்டுக்குரிய உணவுப் பொருட்களை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 32,000க்கும் மேற்பட்டிருக்கிற ரேஷன் கடையில் நாம் பொருள் வாங்குகிறோம் என்று சொன்னால், அந்த ரேஷன் கடையை தமிழ்நாட்டிலே உருவாக்கி தந்தவர் அண்ணன் கலைஞர். அதனால் தான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அறிந்து செய்தவர். மகளிருக்கு ஒரு சுயஉதவிக்குழுவை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கியுடைய விளைவு இன்றைக்கு 4 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கிற மகளிர் சுய உதவிக்குழு இன்றைக்கு அற்புதமாக அந்த மகளிர் சுழு பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வித்திட்டவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். ஒரு நகர பகுதியிலும் ஒரு கிராம பகுதியிலும் வசதிப்படுத்தி விட்டு தான் வண்ண தொலைக்காட்சி பெட்டி டிவி இருந்தது. ஆனால் அண்ணன் கலைஞர் அவர்கள் யோசிக்கிறார், ஆனால் பணக்காரன் வீட்டில் இருந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை பாமரனாய் இருக்கிற நல்லம்பாளையம் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பகுதிக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கட்டணம் இல்லாமல் கொண்டு கொடுத்த ஒரே தலைவர் கலைஞர், அண்ணன் கலைஞர் தான். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, பெரிய புரட்சி. பல பேர் புரட்சி அதெல்லாம் புரட்சியே அல்ல. சமுதாயத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை செய்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். காரணம் என்ன? அவர் நகரப்பகுதியை சார்ந்தவரா, பேரூராட்சியை சார்ந்தவரா? இல்லை. எங்களை போன்ற சாதாரண ஒரு குக்கிராமத்தில், திருவாரூருக்கும் பக்கத்தில் திருக்கோளை என்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர், விவசாயி வீட்டு பிள்ளை. அதனால்தான் அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உந்து சக்தியாக இருந்து பல திட்டங்களை போட்டவர் அண்ணன் கலைஞர். மேற்கச்சிராப்பட்டோ, கீழ்கச்சிராப்பட்டோ, பண்டிதப்பட்டோ அல்லது பக்கத்தில் இருக்கிற நாச்சானந்தரோ, பெய்யூரோ, ராமாபுரமோ ஆகிய இந்த பகுதியில் எந்த ஊராக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் 5வது நிமிஷம் வேங்கிக்கால மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்கிறான், பிரச்சனையை முடித்து விட்டு மீண்டும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வருகிறான் சொன்னால், இந்த மாவட்டத்தை வேலூரிலிருந்து பிரித்து நமக்கு கொடுத்த பெருமை அண்ணன் கலைஞர் தான் சாரும். வேற யாரையாவது சாருமா? அண்ணாமலையார் திருக்கோயிலை நாங்கள் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டோம். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே ஆன்மீகம் இல்லை, புனிதம் இல்லை. இன்றைக்கு லட்சக்கணக்கான ஒரு திருவண்ணாமலைக்கு திருக்கோயிலை பார்க்க வருகிறார் என்று சொன்னால், அந்த ஆன்மீகத்தை மீட்டு கொடுத்த வரலாறு அண்ணன் கலைஞர் தான் சார். மொழி வேற யாரு சாரும்? இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் எங்களுடைய மாவட்டத்திற்கு செய்திருக்கிற காரணத்தினால்தான் 102 வயதை கூட நினைவாக்குவதற்கு இன்றைக்கு திருவண்ணாமலை மாநகராட்சி அற்புதமாக இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். பணக்காரனுக்கு ஒன்றல்ல, ஏழைக்கு ஒன்றல்ல, தொழிலாளிக்கு ஒன்றல்ல. என் ஆட்சியை பொறுத்தளவு எல்லாரும் எனக்கு சமம் தான், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். கொரோனா என்கிற ஒரு கொடிய வியாதி, உயிரை போக்குகிற வியாதி, பல நண்பர்களை, பல உறவினர்களை கொரோனாவிலே நாம் இழந்திருக்கிறோம். இப்படி ஒரு மோசமான நிலையில் தான் பொறுப்பேற்றார் அவர் முதலமைச்சர். எந்த ஆஸ்பத்திரியிலும் பார்த்தால் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. ஏன் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வண்டி கூட வர முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலை.
அந்த நிலையில்தான் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அவருடைய நிர்வாக திறமையின் காரணத்தினால் அருமை நண்பர்களே, 3 மாதத்திலே தமிழ்நாட்டை கொரோனா என்கிற கொடிய வியாதி விரட்டிய வரலாறு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் சேரும். இன்றைக்கு நாம் நிம்மதியாக உயிர் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உயிர் பிரிச்ச கொடுத்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை தளபதி மு.க. ஸ்டாலின் தான். புதுமை பெண் என்ற ஒரு அற்புதமான திட்டம். நம் வீட்டில் இருக்கிற பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் கல்லூரியில் மாதம் 1000, அதுக்கு பேர் புதுமை பெண் திட்டம். ஆண் பையனாக இருந்தால் அதற்கு அவருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்கிற திட்டம். இதெல்லாம் விட அருமை நண்பர்களே, 80 வயதானவர்கள் இருக்கிறார்களே, 80 வயதானவர் தாய்மார். நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு அவர் உருவாக்கி தந்த காரணத்தினால் அந்த திட்டத்துக்கு பேர் தாய்மானவர் திட்டம் என்கிற பெயர் எங்க வீடு தேடி பொருள் வருகிறது. ஏறத்தாழ இந்த நிலையிலே இருக்கிற 80 லட்சம் வயதானவர்களுக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட திட்டம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தாய் தேர்ந்து இழந்த குழந்தைகள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிந்திக்கிறார், இந்த கொரோனாவிலே இழந்த குழந்தைகள் அனாதை இல்லை, அவைகளெல்லாம் அரசாங்க குழந்தைகள், நம் வீட்டு குழந்தைகள். எனவே அந்த குழந்தைகளுக்கு இனிமே மாதம் 2000 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைகளை படிக்கிற முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த திட்டத்துக்கு பேர் அன்பு கரங்கள் திட்டம் என்று சொன்னால் இதை விமர்சிக்கிற எங்கோ இருக்கிற சில முட்டாளுகளுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த குழந்தைகளுக்கு இந்த ஓட்டு இருக்கிறதா? இதை ஓட்டுக்காக போடுகிற திட்டமா இந்த திட்டம்? ஓட்டு வாங்குவதற்காக போடுகிற திட்டமா இந்த அன்பு கரங்கள் என்ற திட்டம்? தமிழ்நாட்டில் யாரும் அனாதை இல்லை. அந்த குழந்தைகள்லாம் என் வீட்டு குழந்தைகள் என்கிற ஒரு அற்புதமான எண்ணம் இருக்கிறது சொன்னால் இது யாருக்கு வரும்? தாய்க்குத்தானே வரும் அந்த எண்ணம். ஆக தமிழ்நாட்டுக்கு தாயாக இருந்து இந்த அன்புக்கரம் என்கிற அற்புதமான சட்டத்தை தமிழ்நாட்டு தலைவர் முதலமைச்சர் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அருமை நண்பர்களே, அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு உண்டு. அவரை போன்ற ஒரு மென்மையான மனிதருக்கு யாரும் பார்க்க முடியாது. யாருக்காவது கஷ்டம் என்று சொன்னால் கண்ணீர் விட்டு விடுவார். அவர் கல்லஞ்சக்காரர் அல்ல, இலகிய மனம் படைத்தவர். யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஈக மனம் படைத்தவர். எதையாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் அவர். அதனால்தான் இன்றைக்கு நான் பார்க்கிறேன், ஆண்களோட பெண்கள் சிறந்தவன்கிற காரணத்தினால் தானே பெண்களுக்குரிய திட்டமாகவே போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியை பெண்களுக்கு தானே அதிகம் திட்டம் போடுகிறார்கள். தாய் என்பவள் உயர்ந்தவள் தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நம்பிக்கையுள்ள இருக்கிற சான்றோர் மக்களுக்கு சொல்லுகிறேன், தாய் என்பவள் கடவுளுக்கு சமமானவள். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் தாய். அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் உணர்ந்த காரணத்தினால்தான் தாய்மார்களுக்காக திட்டம் போடுறார்கள்.